ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 February 2026. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 19. அதாவது நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா. பட் இன்றைக்கி மார்க்கெட் லீவுனால எதுவும் பெருசாக மாறி இருக்காது. பட் ஜஸ்ட் என்னோடய போர்ட்ஃபோலியோ மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுற டேரக்ட் ஸ்டாக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் வந்து யூஎஸ் ஸ்டாக்கோடது போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நேற்று மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று ஆனது வந்து இன்றைக்கி தான் ஷோ ஆகும், டே மாறி இருக்கும். சேம் அதே தான் யூஎஸ் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் டேரெக்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஓவரால் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேனால உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,98,800 கிட்டே இருக்குது. நேற்றோட டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2,454 பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். நேற்றுறது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2,400 மைனஸில் இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,63,237. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,96,300 கிட்டே இருக்குது. இதில் நான் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யூடிஐ, அப்புறம் ஆக்சிஸ், மோத்திலால், இது எதுவுமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை. இது நான் டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பணம் இருக்குன்னு பண்ணாதீங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவராக டைவர்சிஃபை பண்ணாதீங்க. ஒரே இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மூலமாக பண்ணிட்டு போனுங்க. நானும் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் அதிகம். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $394. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $521 இருக்குது. இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $126 இருக்குது. இதை இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 47,400 இருக்குது ஓவரால் வேல்யூ. இது எதனால் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னா, இது நீங்கள் நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு $5 கிட்டே இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் $8, அதுக்கு முன்னாடி $6. எல்லாமே நெகட்டிவில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க் அதிகமானது உங்களுக்கு. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பண்ணுங்கள். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசித்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேல்யூ. நான் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ ப்ளஸ் ப்ராஃபிட்டோடு சேர்த்து இந்த 1,98,800 பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டாக், 1,96,300 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், 47,400 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக். இதில் இன்வெஸ்ட் பண்ணது ஓவரால் எல்லாமே சேர்த்து 4,42,500 இருக்குது. நம்ம ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 57,500. இதுதான் நேற்றுக்கும் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரென்ஸ். ரீசன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. அதுதான் ரீசன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இன்றைக்கி டார்கெட் இந்த ஒரு கோடி சேலஞ்ச் டே 19 மார்க்கெட் லீவு நான் அகைன் சொல்லிடுறேன். ஓகே, see you in the next video. Bye.